தீபாவளிக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் வசதிக்காக கோவை போக்குவரத்து கழகத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், கோவை கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது? எந்தெந்த பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டிருக்காங்க? நிச்சயமாக மணிமாறன், அதாவது கோவை போக்குவரத்து கழக கோட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 4000 பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருந்து சுமார் 900 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், கோவை கோட்டம் அதாவது கோவை கோட்ட போக்குவரத்து கழகத்தில் இருந்து கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் 4000 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 4 மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வசதிகள் அனைத்து பேருந்து நிலையங்களும் செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக கோவையை எடுத்துக்கொண்டால் கோவை காந்திபுரம், சிங்காநல்லூர், உக்கடம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் ஆகிய 4 பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காந்திபுரத்தில் இருந்து சேலம் மற்றும் ஈரோடு வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இதில் பயணிகள் ஏறி அந்தந்த ஊர்களுக்கு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிங்காநல்லூரில் இருந்து திருச்சி, மதுரை, தேனி உள்ளிட்ட வழித்தடங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உக்கடம் பகுதியில் இருந்து பொள்ளாச்சி, பழனி ஆகிய வழித்தடத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அப்புறம் நீலகிரி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த 4 பேருந்து நிலையங்களிலிருந்தும் பாதுகாப்பான முறையில் பயணிகள் தங்களது பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமாறன். சுரேஷ், தீபாவளி சிறப்பு தினத்துக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து சொல்லியிருக்கீங்க. கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு எத்தகைய பேருந்து சேவைகள் வழங்கப்பட்டிருக்கு? அதாவது கோவை மாவட்டத்திலிருந்து மட்டும் 900 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மண்டலம் எடுத்துட்டோம்னா கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4000 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் பார்த்துட்டோம்னா 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒலிபெருக்கிகள் மூலம் பொதுமக்களுக்கு எந்தெந்த வழித்தடங்களில் எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த இடங்களில் வந்து பேருந்து நிலையத்தில் நின்று ஏற வேண்டும் என்பது குறித்தும் அறிவிப்புகள் அவ்வப்போது அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்புகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதிலும் குறிப்பாக ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள், அதாவது உதவி மேலாளர் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்களும் உடனுக்குடன் பயணிகள் வந்து நின்ற உடனே பேருந்தில் ஏறுமாறு அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக மாலை வேளைகளில் தான் அதிகப்படியான பயணிகள் வெளியூர்களுக்கு செல்லப்படியான வாய்ப்புகள் இருப்பதால் இரவு நேர பயணத்தை அவர்கள் பாதுகாப்பாக மேற்கொள்ளும் வகையில் அனைத்து தரப்பு தகவல்களும் உடனுக்குடன் அவர்கள் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. அதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் பாதுகாப்பாக செல்லும் வகையில் ஒரு பாதுகாப்பு அடங்கிய ஒரு பயணத்தை கொடுப்பதில் நாங்கள் உத்தரவாதத்துடனும் நல்ல குறிக்கோளுடன் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன்.